ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மண்டே நைட்டு வந்து என்னோட ஹஸ்பண்டும் என்னோட பாப்பாவும் விளையாடிட்டுருக்காங்க. ஏன்னா வைகுண்ட ஏகாதசியால் நைட்டு கண்ணு முழிப்போம் எங்கள் சைடில். அதனால அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. நான் வந்து ப்ளவுஸ் தைக்கிற வேலை இருந்துச்சு. அதை வந்து தைச்சிட்ருந்தேன். ஒரு ப்ளவுஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி நானும் போய் அவங்க கூட ஜாயின் பண்ணி விளையாடிட்டு இருந்தேன். தாய்பாஸ் விளையாடிட்டு நாங்கள் ஒரு 12:30க்கெலாம் தூங்க போயிட்டேன். டியூஸ்டே மார்னிங் ஒரு 3 o'clockலாம் எழுந்துட்டேன். எழுந்திச்ச உடனே வந்து நான் போய் குளிச்சுட்டு வந்தேன். வந்துட்டு செவ்வாய்க்கிழமைனாலே நான் ஓரை நேரத்தில் வெத்தலை தீபம் போடுவேன். அதுக்காக நான் மண்டேவே நான் வந்து பூஜை பாத்திரம், பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுப்பேன். அப்போ தான் எனக்கு வந்து டியூஸ்டே வந்து மார்னிங்கே விளக்கேற்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முருகருக்கு வெத்தலை தீபம் போடுறதால எனக்கு பல நன்மைகள் வந்திருக்கு. நீங்களும் அதேமாரி உங்களோட வீட்டில் நீங்கள் வேண்டிக்கிட்டு செவ்வாய்க்கிழமை ஓரை நேரத்தில் முருகருக்கு ஒரு 6 வாரம் தொடர்ந்து வெத்தலை தீபம் போடுங்க. 6 வாரம் தொடர்ந்து நீங்கள் வெத்தலை தீபம் போடுறதால உங்களுக்கு முருகர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வேண்டினதை கண்டிப்பாக கொடுப்பாரு. இது வந்து எனக்கு நடந்த உண்மையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அதேமாரி பண்ணுங்கள். சாமியை உண்மையாக நம்பிக்கையோடு கும்பிடுங்க. அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. வாசப்படியில் குங்கும மஞ்சள்லாம் விட்டுட்டு நான் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நான் தாமரை கோலம் தான் போட்டேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கோலம் போட்டுட்டேன். கலர் அடித்து முடிச்சிட்டேன் கோலத்தை. அதுக்கப்புறம் பூஜை அறையில் போயிட்டு பூஜை பாத்திரத்துக்கு பொட்டுலாம் வச்சுட்டு ஒரு 5:30 மணி போல் வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணி முடிச்சுட்டு நான் உடனே கோயிலுக்கு கிளம்பிட்டேன். 5:40க்கா கோயிலுக்கு போனேன். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசியால் பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறந்திருந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு சொர்க்க வாசலையும் பார்த்துட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ஒரு 6:30 நான் முருகருக்கு ஓரை நேரத்தில் வெற்றிலை தீபம் போடுவேன். ஒரு 6:45க்கு நான் விளக்கேற்றி பூஜை பண்ணி முடித்தேன். வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்து சாமி கும்பிட்டா நல்லது. முடிகிறவங்க விரதம் இருந்து சாமி கும்பிடுங்க. நீங்களும் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.